தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். லூக்கா 7:47. இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையும் மன்னிக்கப்பட அழைக்கிறார். யாரெல்லாம் அதிகமாய் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் அதிகமான அளவு ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். அதிகமான பாவம் செய்த இந்த பெண் ஆண்டவரை அவருடைய காலில் விழுந்து கண்ணீரால் பாதங்களை கழுவுகிறார், கூந்தலால் துடைக்கிறார். எப்படியான நிலை பாருங்கள்! பரிசேயருடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு உணவருந்த செல்லுகிறார் என்பதை கேள்விப்பட்ட இந்த பெண், அந்த பரிசேயரும் பாவியான மனிதர்தான், நான் அவரை விட மிகுதியான பாவியான மனிதர், நானும் ஒருவேளை அவரிடத்தில் கடந்து சென்றால் ஆண்டவர் என்னையும் மன்னிக்க கூடும் என்று கடந்து செல்லுகிறார். பரிசேயர் உணவு கொடுக்கிறார். ஆனால் இந்த பெண் ஆண்டவரோடு இணைந்திருந்து தன்னுடைய வாழ்வு முழுவதையும், தன்னுடைய கசப்பான அனுபவங்கள் முழுவதையும் கண்ணீரின் வழியாக ஆண்டவருடைய பாதத்திலே கொட்டுகிறார். கண்ணீர் அன்பை வெளிப்படுத்துகிறது. கண்ணீர் ஆண்டவர் மீது இவர் வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே, உமக்கு எதிராக இவ்வளவாய் பாவம் செய்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்வு இதுதான், என்னுடைய கண்ணீரின் வழியாக நான் மனம் திரும்புகிறேன் என்கின்ற நிலையை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய அன்பை அதிகமாய் ஆண்டவருடைய பாதங்களிலே கண்ணீரின் வழியாய் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் ஆண்டவருடைய பார்வையிலே உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அதிகமான பாவம் செய்த ஒருவர் ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்ய கடந்து வருகிற பொழுது பாவங்கள் எவ்வளவு மலை போன்று இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வு உமக்கு தெரியும். என்னுடைய வாழ்வின் நிலை உமக்கு தெரியும். என்னுடைய பாவமான மனநிலை, பாவமான வாழ்வு சூழல் உமக்கு தெரியும். ஆண்டவரே, இன்று உம்முடைய பாதத்திலே வந்து முழங்கால் படியிட்டு என்னுடைய வாழ்வின் நிலையை கண்ணீரின் வழியாய் உமக்கு காணிக்கையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு சாட்சியாக வாழ என்னை நிலைநிறுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.